ஹாய் காய்ஸ், ஸோ திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் ரிலேட்டடாக அந்த கோர்சஸ் ரிலேட்டடாக வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நீட் நம்ம வந்து ஒரே இதுக்காக எம்பிபிஎஸ் போகணும். ஸோ இன்றைக்கி வந்து நீட் ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ நீட் ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ பெஸ்ட்டாக எடுத்திருந்தாலும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா மார்க் கம்மியாக எடுத்திருந்தாலும் ஒரி பண்ணாதீங்க, கான்ஃபிடென்ஸாக இருங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, நம்ம நீட்டுன்றது பார்த்தோம்னா எம்பிபிஎஸ்க்கு மட்டும்தான் நீட்டு அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். அண்ட் தென் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நீட் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 6 கோர்சஸ்க்கு வந்து நீட்டை பேஸ் பண்ணி வந்து கவுன்சிலிங்ஸ் வந்து நடக்குது, ஓகேங்களா. ஓகே, இப்போது இந்த 6 கோர்சஸுமே வந்து டாக்டர் அப்படின்ற ஒரு அந்த 2 வேர்ட் தான் வந்து அந்த டாக்டர் அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த கோர்சஸில் வந்து நம்மளால் போட முடியும், ஓகேங்களா. இப்போ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், போன இயரை விட இந்த இயர் வந்து பார்த்தோன்னா ஒரு 90-100 மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும் கட் ஆஃப், ஓகேங்களா. ஸோ 92.5 சரி, 92.5க்குலாம் 100க்கு மேலேயே வந்து கட் ஆஃப் வந்து போன இயரை கம்பேர் பண்ணக்குள்ளே இந்த இயர் வந்து கம்மியாகும். அண்ட் தென் 7.5க்கு ஒரு 50-70 மார்க்ஸ் வந்து கம்மியாகும். அண்ட் தென் டிபெண்ட்ஸ் ஆன் வந்து தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா, என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே வீட்டில் படிக்க வைக்க மாட்டாங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு பெஸ்ட் கோர்ஸ், நல்ல கோர்ஸை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் இதில் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, எம்பிபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா எமர்ஜென்சி கேர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் தென் பிடிஎஸ், அதாவது டென்டல் ரிலேட்டடாக படிக்கிறது பிடிஎஸ். ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும், இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே கவுன்சிலிங்காக வந்து போடுவாங்க, ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தோம்னா ஆயுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ இந்த ஆயுஷில் பார்த்தோம் அப்படின்னா 4 கோர்சஸ்க்கு வந்து ஒரே கவுன்சிலிங்காக வந்து போடுவாங்க, சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஆயுஷ் அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ நான் கவுன்சிலிங் எடுக்கும்போதே வந்து ஆயுஷ்னால் வந்து எனக்கு என்னன்னே தெரியாது. 2 இயர்ஸ் வந்து நான் ரிப்பீட் பண்ணேன். அந்த 2 இயர்ஸுமே வந்து இந்த ஆயுஷை பற்றி நான் டீட்டெயிலாக வந்து எதுவுமே ரெஃபர் பண்ண கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கும் வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து நாலேஜ் யாரும் கிடையாது. நான் அந்தளவுக்கு இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற நாலேஜ் எனக்குமே கிடையாது. ஸோ இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தா ஒரு இயர் முன்னாடியோ சேர்ந்துருப்பணும் அப்படின்றது தெரியல. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஆயுஷ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒர்த் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. என் கூட இருக்கவங்களே நிறைய பேர் வந்து ஸோ ஆயுஷ் எடுத்து என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஆயுஷ்மே வந்து ஒர்த்து தான், ஓகேங்களா. ஆயுஷ் கோர்சஸ்மே வந்து ரொம்ப ஒர்த்து. எம்பிபிஎஸ் எப்படி ஒர்த்தோ அதே மாதிரி வந்து இந்த ஆயுஷ் கோர்சஸ்மே ரொம்ப ரொம்ப ஒர்த்து, ஓகே. ஸோ வேணாம், இந்த ஒர்த் இல்லை அப்படின்றவங்க எல்லாருமே வந்து இதுக்குள்ளே வந்து படித்து பார்த்துட்டு, ஸோ இந்த கோர்சஸ் பார்த்துட்டு இதுக்குள்ளேயே இருந்த மாதிரியே சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒர்த் இல்லைன்னு. ஸோ அவங்க பேச்செலாம் யார் பேச்சுலையுமே கேட்காதீங்க, ஸோ ஓகேங்களா. ஸோ நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஆயுஷ் அப்படின்ற ஒரு கோர்சஸ், அந்த 4 கோர்சஸுமே வந்து பெஸ்ட்டான கோர்சஸ் தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போது நிறைய பேர் வந்து வெவ்வேறு சுச்சுவேஷன்ஸில் வந்து இருப்பீங்க, கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுறது, வீட்டில் படிக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் என்ன எடுக்கிறது அப்படின்ற மைண்ட் செட்டே இருக்காது நிறைய பேர்த்துக்கு. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து அடுத்தது வந்து சரி இது எல்லாம் போயிட்டு போகுது, நம்ம ஏதோ ஒரு ஃபிசியோதெரப்பி, பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரி எடுத்துகிட்டு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோர்சஸ் வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாகவே,
ஓகேங்களா. ஸோ இந்த ஆயுஷ் கோர்சஸ் வந்து நீங்கள் உண்மையாலுமே இதை பற்றி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம் இந்த கோர்சஸை. ஓகேங்களா. ஸோ எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அதுக்கடுத்து ஆயுஷ். ஸோ இந்த ஆயுஷ்னு பார்த்தோம்னா ஆயுஷ்னு சொல்கிறீங்க, ஆயுஷ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஆயுஷ் வந்து 4 கோர்சஸ்: ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, அண்ட் தென் பார்த்தோம்னா ஹோமியோபதி. ஓகேங்களா. ஸோ ஆயுர்வேதா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கோர்சஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அடுத்து என்ன கோர்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ அடுத்து நான் வந்து ஹோமியோபதி பற்றி போடலான்னு இருக்கேன், பிகாஸ் ஆஃப் ஐ எம் ஏ ஹோமியோபத். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஹோமியோபத் பற்றி போடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அல்லோபத் அதாவது எம்பிபிஎஸ் சிலபஸையுமே வந்து நம்ம இந்த கோர்சஸில் வந்து படிப்போம். அதை தவிர்த்து இதுக்கு தகுந்த மாதிரி ஆயுர்வேதாவோட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து அது படிப்போம். அதாவது எம்பிபிஎஸை விட நம்ம எக்ஸ்ட்ரா தான் வந்து படிப்போமே தவிர அதுக்கு உண்மையாலுமே ஈக்குவல் ஒன்று தான். இதுக்கு எம்பிபிஎஸ்க்கும் அண்ட் தென் இந்த ஆயுஷ்க்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, எம்பிபிஎஸ் வந்து எமர்ஜென்சி கேர்ஸை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ண முடியும். பட் நம்மளால் வந்து எமர்ஜென்சி கேரை வந்து டேக் ஓவர் பண்ண முடியாது. ஸோ இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகே. ஸோ வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து கரெக்டான முடிவை எடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இப்போது வந்து நிறைய பேர் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீட் ரிசல்ட் வந்துருச்சு, ஸோ கம்மியாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பீங்க, நிறைய யோசிச்சுட்ருப்பீங்க. பிகாஸ் ஆஃப் நானுமே இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். என்னுடைய நீட் ஜேர்னின்றது எப்படின்னா, நான் வந்து என்னோடய நீட் ஜேர்னி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து கரெக்டான முடிவை எடுக்கணும். அண்ட் தென் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பர்சன்ஸ் கிட்ட உங்கள் மனசை விட்டு பேசுங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து மனசு விட்டு பேசுங்க. ஓகேங்களா. ஸோ எதுவுமே ராங் டிசிஷனாக எடுக்காதீங்க. கோவத்தில் இது எனக்கு வேணாம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ராங் டிசிஷனாக எடுத்துடாதீங்க. ஓகேங்களா. எனக்கு வேணவே வேணாம், 2 வருஷம் ட்ரை பண்ணிட்டேன், 3 வருஷம் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு வேணான்னு சொல்லிட்டு திடீர்னு கோவத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து நிதானமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க. அண்ட் தென் இந்த ரொம்ப மார்க் கம்மியானவங்களும் சரி, ஸோ ரிப்பீட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ ரிப்பீட் பண்ண முடியல அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கோர்சஸை வந்து நீங்கள் வந்து நான் உண்மையாலுமே இந்த மாதிரி கோர்சஸை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஒர்த்தான கோர்சஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஓகே, வேறு என்ன டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஓகே, டாட்டா பாய். ஸோ திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி.